ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. கூடயே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இதையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு தெரியுங்க. இன்றைக்கி நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கப் சாம்பிராணி தான் எடுத்திருக்கேங்க. இதை வச்சு வாங்க என்னென்ன டிப்புன்னு பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. எப்பயே சண்டே சமயத்துலலாம் நம்ம நான்வெஜ் செஞ்சோம்னா வீடே நான்வெஜ் வாசமாகவே இருக்குங்க. சில சமயங்களில் மீனெல்லாம் செஞ்சோம்னா அதிகமாகவே வாசனையாக இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் வாசம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு சாம்பிராணி எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இப்போ இந்த சாம்பிராணியை நம்ம பற்ற வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடே நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்குங்க. இது கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. பாருங்கள், இந்த சாம்பிராணி எப்பயுமே நான்வெஜ் எல்லாம் செஞ்ச அன்றைக்கி எல்லாமே தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி மட்டும் கொளுத்தி பாருங்கள். வீடே நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி சமையல் கட்டில் நம்ம சிங்க்குக்கு பக்கத்துலலாம் விற்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன இந்த குட்டி குட்டி கொசு எதாச்சும் இருந்தால் கூட இதோட வாசனைக்கே எல்லாமே ஓடி போயிருங்க. குட்டி கொசுவை உடனே துரத்தணுன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி மட்டும் பற்ற வச்சு விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கொசு கூட உங்களுக்கு தெரியாதுங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா சின்ன குழந்தைங்க யாராச்சும் இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா இதை தொட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு சுட்டுருங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிராணியை நம்ம எப்பயுமே கொளுத்தின பிறகு இந்த மாதிரி தனியாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு வச்சுக்கலாங்க. இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அந்த சாம்பல் கூட காற்று அடிக்கும்போது அங்கே இங்கேன்னு தூசி பறக்காமல் இருக்குங்க. பிளேட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே இருக்குங்க. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி சாம்பிராணியை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த வெங்காய கூடையை எடுத்துக்கோங்க. இந்த வெங்காய கூடையை இந்த மாதிரி தலைகீழாக கழுத்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தொட்டால் கூட கூடையை தான் தொடுவாங்க தவிர சாம்பிராணியை தொட மாட்டாங்க. அதனால் இதுலேருந்து புகையும் நல்லாவே வெளியே வருங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பால் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற துணி எல்லாமே பால் வாசம் தான் அடிக்குங்க. நம்ம என்ன தான் டெட்டாலெல்லாம் போட்டு அலசி போட்டாலும் அது குழந்தைகளோட துணியெலாம் அந்த பால் வாடை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி குழந்தைங்க துணியை இந்த மாதிரி கூடையில் போட்டு வைங்க. சாம்பிராணி போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி கூடையில் போட்டு வச்சிங்கன்னா இது சுத்தமாக அதோட குழந்தைகள்கிட்ட பால் வாசமே அடிக்காதுங்க அந்த துணியில். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி வெள்ளி சாமானை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்பயுமே வேண்டான்னு தூக்கி போடுற இந்த சாம்பல் ஒன்று போதுங்க. எப்பயும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணிவிட்டு இந்த சாம்பலை தூக்கி தூர போட வேண்டாங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெள்ளி பாத்திரம், வீட்டில் இருக்கிற குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு இதெல்லாம் விளக்கறக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்குதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் லைவாக தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேங்க. இதை ஸ்கிப் பண்ணவே இல்லைங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காட்டுறேன் பாருங்கள். பார்க்க எந்த அளவுக்கு கருப்பாக இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம தேய்ச்சி இந்த பொடியை வச்சு தான் தேய்க்குறோங்க. இந்த சாம்பலை வச்சு தேய்ச்ச பிறகு நம்ம கழுவுன பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்க புதுசு போல் இருக்குன்னு. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு போல் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பார்க்குறக்கே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேண்டான்னு தூக்கி எறிகிற பொருளே போதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் நல்லா புதுசு போல் மாற்றிடலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அதை கொஞ்சமாக ஒரு அரை பேக்கெட் போல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டம்ளர்கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிடலாங்க. இப்போ இன்னொரு பிளேட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம ஒரு சாம்பிராணி எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க.
பாருங்கள், இந்த சாம்பிராணியில் இருக்கிற இந்த கறியை மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த நடுவில் இருக்கிறது வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ இந்த சாம்பிளை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது கூடயே வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் கிட்ட வினிகர் சேர்த்துருக்கேங்க. அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆயிருச்சு. அதனால் நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவும் வந்து ஸ்பீடாக கலக்கக்கூடாதுங்க. கலக்கினீங்கன்னா ரொம்ப நுர வந்துடும். அந்த மாதிரி லைட்டாகவே இந்த மாதிரி கலக்கி விடுங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலில் தான் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த அடுப்பு மேலே தான் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க. இந்த மாதிரி நைட்டே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதோட வாடைக்கே வந்து கரப்பான்பூச்சி பல்லி எதுவுமே வராதுங்க. இது நல்ல ஒரு எஃபெக்டிவான டிப்புங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கவுண்டர் டாப்லலாம் வந்து இந்த மாதிரி நல்லாவே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா வந்து அடுப்பை வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க. இல்லை நீங்கள் மார்னிங் டைம் வந்து துடைக்கிறதுனாலும் சரிங்க, காலையில் கூட எழுந்து வந்து கூட துடைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. பாருங்கள், இப்போ நல்லா துடைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி துடைக்கும் போது எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கதவு ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்லிக நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஜன்னலையும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதோட வாசத்துக்கே வந்து பல்லி எதுவுமே வராதுங்க. நைட் நேரம் எப்பயுமே வாஷ் பேசன்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து குட்டி குட்டி பூச்சி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. இந்த தண்ணியை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம வீடும் துடைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வீடு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடு நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க. அதே மாதிரி எறும்பெல்லாம் எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா துடைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மாப் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எலி பெருச்சாளிக்கு உண்டான டிப்பு தாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1 யூஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் கோதுமை மாவு சேர்க்குறேங்க. எலி பெருச்சாளிக்கெல்லாம் எப்பயுமே வந்து இந்த மாவு ஐட்டம் அதிகமாக பிடிக்குங்க. அதனால் மாவு ஐட்டம் எங்கே இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக அது ஓடி வந்துடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த சாம்பிராணி தூளையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு 2 தேங்காய் தொட்டி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் தொட்டியில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. இது கூட மெயினாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிஸ்கெட்டுங்க. இப்போ ஒரு பிஸ்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக இதோட வாசத்துக்கே வந்து எலி பெருச்சாலி எங்கே இருந்தாலும் வந்து இதை சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் எட்டியும் கூட பார்க்காதுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறேங்க. இங்கே தான் எப்பயுமே எனக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வைக்கிறேங்க. கண்டிப்பாக இதை சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எலி இந்த பக்கமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.